எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மீது நேரடியாக போர் தொடுத்து அமெரிக்கா எல்லை மீறிவிட்டதாக சீனா கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஈரானின் அணு ஆயுத திட்டங்கள் தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி அந்நாட்டின் மீது இஸ்ரேல் போர் தொடுத்துள்ளது. ஈரானும் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுத்து வருகிறது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மீது அமெரிக்காவும் போர் தொடுத்தது. B-2 பாம்பர் விமானங்களை கொண்டு கொத்து வெடிகுண்டுகளை வீசி ஈரான் நாட்டின் அணுசக்தி தளங்களை தாக்கியது. அமெரிக்காவின் இந்த செயல் சர்வதேச நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ள நிலையில் சீனா தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. ஐநாவின் கொள்கைகளை காற்றில் பறக்கவிட்டு அமெரிக்கா எல்லை மீறிவிட்டதாகவும் சீனா விமர்சித்திருக்கிறது. பாமகவின் மற்றொரு MLAவின் கட்சி பதவியை ராமதாஸ் அதிரடியாக பறித்துள்ளார். அன்புமணி மீது உச்சகட்ட கோபத்தில் உள்ள ராமதாஸ் அவரது ஆதரவாளர்களை அதிரடியாக தூக்கி வருகிறார். இதன் உச்சமாக மேட்டூர் MLA சதாசிவம் வகித்து வந்த சேலம் மாவட்ட பாமக செயலாளர் பதவியை அதிரடியாக பறித்த ராமதாஸ் அவருக்கு பதிலாக வெடிக்காரனூரைச் சேர்ந்த VE ராஜேந்திரனை நியமித்தார். இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதி பாமக MLAவின் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பதவியையும் பறித்திருக்கிறார். அவருக்கு பதிலாக கணம் பெருமாள் என்பவரை ராமதாஸ் நியமித்துள்ளார். அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத்திடமிருந்து கொக்கைன் வாங்கி பயன்படுத்திய புகாரில் நடிகர் ஸ்ரீகாந்த் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட பிரசாத் விசாரணையின் போது தெரிவித்த தகவலின் அடிப்படையில் ஸ்ரீகாந்தை அழைத்துச் சென்ற நுங்கம்பாக்கம் காவல் நிலைய போலீசார் துருவி விசாரணை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். மேலும் இதே புகாரில் மற்றொரு நடிகர் ஸ்ரீகிருஷ்ணாவுக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிய வந்துள்ள நிலையில் அவரையும் விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். பெரியார், அண்ணா உள்ளிட்ட தலைவர்களை சிறுமைப்படுத்தும் நோக்கில் மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் வீடியோ திரையிடப்பட்டதை அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் பார்த்த நிகழ்வு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பெரியார், அண்ணாவை சிறுமைப்படுத்தும் செயலை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று அதிமுக IT விங் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. மேலும் தங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் முருக பக்தர்களாகவே மாநாட்டில் கலந்து கொண்டதாகவும் அதிமுக ஒருபோதும் கொள்கையை விட்டுக் கொடுக்காது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அண்ணாவை சிறுமைப்படுத்தும் விதமாக மதுரை மாநாட்டில் இந்து அமைப்பினர் வீடியோ வெளியிட்டதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அண்ணா பற்றி பேசியதற்கு 2024ஆம் ஆண்டு EPS என்ன முடிவெடுத்தார் என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும் அவர் எச்சரிக்கும் தொனியில் பேசியுள்ளார். 2024ஆம் ஆண்டு தேர்தலின் போது அதிமுக பாஜக கூட்டணி உடைந்த நினைவு கூறத்தக்கது. பாஜகவுடன் கூட்டணி வைத்ததை திமுக கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் சுயநலத்திற்காக கொள்கையை அதிமுக பாஜகவிடம் அடகு வைத்துள்ளதாகவும் திமுக தலைவர்கள் சாடி வருகின்றனர். இந்நிலையில் அண்ணா விவகாரத்தில் அதிமுக மூத்த தலைவர் SP வேலுமணியும் கடும் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மத மோதலை தூண்டும் விதமாக பேசிய புகாரில் ராஜாவுக்கு உயர்நீதிமன்றம் குட்டு வைத்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு, கோழி பலியிடுவதாக குற்றம் சாட்டி இந்து அமைப்பினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பேசிய ராஜா மத மோதலை தூண்டும் விதமாக பேசியதாக எழுந்த புகாரில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் அவர் ஆஜராக நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்து ராஜா வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் விசாரணைக்கு ஆஜராக ஒத்துழைப்பு அளிக்கும்படி உத்தரவிட்டுள்ளனர். ஆசிரியர்களிடம் அசல் சான்றிதழ்களை வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடாது என்று தனியார் பள்ளிகளுக்கு அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது.
ஆசிரியர்களை வேலையில் சேர்க்கும் தனியார் பள்ளிகள் அவர்களது அசல் கல்வி சான்றிதழ்களை வாங்கி வைத்துக் கொள்ளும் வழக்கம் இருக்கிறது. ஆசிரியர்கள் திடீரென வேலையை விட்டுச் செல்வதை தடுக்கவே இவ்வாறு செய்யப்படுவதாக தெரிகிறது. இதனை கண்டித்துள்ள தனியார் பள்ளிகள் இயக்கக இயக்குனர் குப்புசாமி கூறுகையில், இது தொடர்பாக புகார்கள் வருவதாக தெரிவித்துள்ளார். இதை தனியார் பள்ளிகள் நிறுத்தாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார். வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 25, 26 தேதிகளில் கள ஆய்வு நடத்துகிறார். அரசு திட்டங்கள் மக்களிடம் சரியான விதத்தில் சென்று சேரும் வகையில் மாவட்டந்தோறும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். துறை வாரியாக அதிகாரிகளை சந்தித்து பணிகளையும் முடுக்கிவிடுகிறார். முடிக்கப்பட்ட நலத்திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார். இந்நிலையில் வரும் 25, 26 தேதிகளில் வேலூர் மற்றும் திருப்பத்தூருக்கு கள ஆய்வுக்கு செல்கிறார். இதற்காக நாளை மறுநாள் சென்னை சென்ட்ரலில் இருந்து ரயில் மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்பாடி செல்கிறார். கள ஆய்வு முடிந்து 26 தேதி திருப்பத்தூரில் இருந்து ரயில் மூலம் அவர் சென்னை திரும்புகிறார். இதனை ஒட்டி வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.